நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பாருங்க. வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ இந்த வீடியோல நெறைய விஷயம் உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன். ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இத உங்களுக்கு வந்து ஈஸியா ரெடி பண்ணாம போறதுக்குமே வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஸ்டார்ட்டிங் இப்பதான் ப்ரோ நான் ரெடி பண்ண போறேன் அப்படின்றவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சார்ஜர் குடுத்து, இந்த அடாப்டர்ல சார்ஜ் ஏறல ப்ரோ. வேற அடாப்டர்ல என் கேபிள் போட்டா ஏறுது. பட் இந்த அடாப்டர்ல ஏறல. எனக்கு கொஞ்சம் ரெடி பண்ணி குடுங்கன்னா, ஸோ அதை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த முன்னாடி இருக்க பீஸ் பார்த்தீங்கன்னா உடஞ்சிருக்கு, கீழே ஏதாவது போட்டிருப்பாங்க போல. ஸோ அதனால நான் என்ன பண்ணிட்டேன், அந்த உடஞ்ச பீஸ்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு இருக்கிற ஸ்க்ரூவெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக நீட்டாக க்ளீனாக வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா உள்ள ஃபுல்லாக நமக்கு அந்த பிளாஸ்டிக் பீஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கொட்டுது. ஸோ இப்போ நம்ம இந்த போர்டை வந்து வெளியே எடுக்கலாம். இந்த போர்டை வெளியே எடுத்துட்டு போர்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இந்த யூஎஸ்பி பாயிண்ட்ல ஜஸ்ட் இந்த மெட்டல் சைடு வச்சு லைட்டா அழுத்துனீங்க அப்படின்னாலே போதும், போர்டு நமக்கு ஓரளவுக்கு ஈஸியா வெளியே வந்துடும். இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ஒரு யூஎஸ்பி போர்ட் இருக்கு, தென் கெப்பாசிட்டர்ஸ், டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், ரெசிஸ்டர்ஸ் இதெல்லாம் இருக்கு. ஸோ எதுவுமே பார்த்தீங்கன்னா ஸ்பாயில் ஆகலை. ஸோ இந்த ரெண்டு இருக்கு பார்த்தீங்களா, இந்த ரெண்டு பாயிண்ட்ல தான் நம்ம வந்து அதாவது இன்புட் கொடுக்கணும். இந்த இன்புட் கொடுக்கறது இதுதான் பார்த்தீங்கன்னா உடஞ்சதுனால, ஸோ இதில் வந்து சரியா இன்புட் கரெக்டாக டச் ஆகாமல் இருக்கலாம். ஸோ இப்போ நம்ம அதை தான் வந்து ப்ராப்பராக வந்து செக் பண்ணி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் சால்டரிங் வைக்கிறதா இருந்தாலுமே வச்சுக்கலாம். பட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, அது இருந்த மாதிரியே வச்சு ஃபிட் பண்ணிட்டு இதுக்கப்புறம் ஓப்பன் பண்ண முடியாத அளவுக்கு நான் வச்சு பண்ணி கொடுத்துருப்பேன். அதாவது இருந்த மாதிரியே இருக்கும், பட் நம்ம வந்து ஃபெவிக்விக் ஏதாவது ஊற்றி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போதைக்கு நான் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, இந்த மாதிரி தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இது ஃபர்ஸ்ட் நான் இப்போ ஒட்ட போறதுல ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ ஒட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த பின்னு கரெக்டாக டச் ஆகுதா அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ அதனால இது உடஞ்ச மாதிரியே இருக்கட்டும். ஸோ ஏன்னா இது நமக்குள்ள அந்த பின்னு பார்த்தீங்கன்னா சரியா அட்ஜஸ்ட் ஆக மாட்டுது. ஏன்னா நம்ம இப்போ அதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சாதான் நமக்கு வந்து அந்த கரெக்டாக வந்து எரியும். ஸோ அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இந்த அடாப்டர் இருக்கு பார்த்தீங்களா, இந்த அடாப்டர்ல கரெக்டாக ப்ராப்பராக வச்சுட்டு அதுக்கான ஒரு அந்த பின்னு செட் ஆகிறதுக்கு பக்கத்து பின்னை பார்த்துக்கோங்க, பக்கத்து பின் உடையாத பின்னை பார்த்துக்கோங்க. அது எப்படி இருக்கோ அதே மாதிரி இதையும் நீங்க பக்கத்துல இருக்க பின்னோட வச்சு பர்ஃபெக்டா செட் பண்ணிக்கோங்க. அந்த ஆங்கிளை கரெக்டா மாறாம வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே அந்த பின் கரெக்டா அந்த ஒரு போர்டோட கான்டாக்ட் ஆகும். அப்படி கான்டாக்ட் ஆச்சு அப்படின்னாலே நமக்கு இந்த சார்ஜர் அடாப்டர் பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டா ஒர்க் ஆகும். இந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூஸ் தான் இருக்கும் நம்மளோட ஒரு சில ப்ராடக்ட்லாம். ஒரு சில சின்ன சின்ன காம்பனன்ட் போயிருக்கும், இல்லை கீழே விழுந்து உடஞ்சிருக்கும், இல்லை இந்த மாதிரி கான்டாக்ட் ஆகாம இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கூட நீங்க வந்து ஈஸியா உங்க வீட்ல இருந்தே நீங்க ரெடி பண்றதுக்கு நம்ம சேனல்ல நிறைய வீடியோ போட்டுட்டு இருக்கோம். அதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் நமக்கு வந்து இன்னும் நிறைய வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ நம்ம நல்லா இருக்க அந்த ஒரு பார்ட்டை பார்த்தீங்கன்னா நான் வச்சுட்டு ஸ்க்ரூ போட்டுட்டேன். ஸோ இன்னொரு பார்ட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பார்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், அதோட கரெக்டாக டச் ஆகுதா அப்படின்னு பார்த்துட்டு ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரூ டிரைவர் வச்சு லைட்டாக பார்த்தீங்கன்னா பெண்ட் பண்ணிடுங்க. பெண்ட் பண்ணி நல்லா டச் ஆகிற அளவுக்கு நல்லா பெண்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அது வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ வந்து நல்லா லாக் ஆயிடுச்சு. இப்போ லாக் ஆனதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இன்னொன்று இருக்கு பாத்தீங்களா, அது நம்ம வந்து கரெக்டா வச்சுட்டு கரெக்டா அந்த பாயிண்ட் டச் ஆகிற மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தென் வச்சு உள்ள வச்சு லாக் பண்ணிடுங்க. இப்போ லாக் பண்ணிட்டு அப்புறம் ஸ்க்ரூஸ் வந்தா போட்டுக்கோங்க. ஸ்க்ரூஸை போட்டுட்டு ஸ்க்ரூவை லாக் பண்ணிடுங்க. லாக் பண்ணிட்டு இப்போ நமக்கு உடஞ்ச பீஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு மேல நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஃபெவிக்விக் ஊத்திட்டு, ஃபெவிக்விக்கோ இல்லைனா சம்திங் ஏதாவது கம்மு ஊத்திட்டு நீங்க வந்து தலைகீழ திருப்பிடுங்க. சர்க்யூட் உள்ள போகாத மாதிரி பாத்துக்கோங்க. சர்க்யூட்ல ஃபெவிக்விக் ஊத்துனா ஸ்பாயில் ஆக வாய்ப்பு இருக்கு. நோட் திஸ் வேர்ட். ஸோ அதே மாதிரி இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இது ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்ண போறோம். ஸோ நான் அந்த அடாப்டர்ல வேற ஒரு கேபிள கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இது என்னோட மைக். இந்த மைக்கை நம்ம சார்ஜ் போட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ சுவிட்ச் ஆன்ல தான் இருக்கு. நான் இப்போ பிளக் பண்ணேன் அப்படின்னா நமக்கு சார்ஜ் ஏறணும். ஸோ இப்போ ஏறுதா அப்படின்னு பார்ப்போம். இப்போ போட்டேன் அப்படின்னாலே பெர்ஃபெக்டா நமக்கு வந்து சார்ஜ் ஏறுது. நான் வேணா உங்களுக்கு இன்னும் ஒரு 1 டைம் 2 டைம் கூட பண்றேன். ஏன்னா நான் ஆன் பண்றேன்னு கூட நிறைய பேர் சொல்லுவாங்க. இது நமக்கு பெர்ஃபெக்டா தான் ஒர்க் ஆகுது. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ்லாம் தெரிஞ்சுக்கணும், இன்னும் நிறைய வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல முக்கியமா அந்த ஆளுன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் கிளிக் பண்றது இல்ல. ஸோ அதனால நிறைய பேருக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் போறதில்ல. ஸோ அதெல்லாம் நீங்க ஆன் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம போற டெய்லி வீடியோஸ் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. வேற யாருக்காவது அது மாதிரி ரெடி பண்ற இன்ட்ரெஸ்ட் இருந்தா தேங்க்யூ. ஏதாவது ஸ்டெப் டவுட் இருந்தா வீடியோ இன்னொரு தடவை ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்.